ஹாய் வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்றைக்கி வீடியோவில் சிம்பிள் அண்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் டூலான ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை 5 வகையாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் ஓப்பன் டெக் சப்போர்ட். பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். பிரிண்ட் ஸ்க்ரீன் கீயை ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஆல்ட்டு ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கீயை ப்ரெஸ் பண்ணுறதுனால எடுத்துக்கலாம். அப்புறம் விண்டோ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கீயை ப்ரெஸ் பண்ணுறதுனால எடுத்துக்கலாம். விண்டோஸ் ப்ளஸ் ஆல்ட் பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணுறதுனாலையும் எடுத்துக்கலாம். அது விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமாகவும் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து 1 by 1 ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஃபுல் ஸ்க்ரீனையும் பிரிண்ட் ஸ்க்ரீனாக எடுத்துடும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு எம்எஸ் பெயிண்ட் அப்படின்னு டைப் பண்ணோன்னா பெயிண்ட் ஆப் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி இங்கே இருக்குது பாருங்கள் பேஸ்ட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அப்போ நம்ம எடுத்த அந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து கேப்சர் ஆகி இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணணுன்னா எரேஸ் பண்ணிடலாம். அப்புறம் இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபார்மேட் வேணுமோ, பிஎன்ஜியா ஜேபெக்கா எந்த ஃபார்மேட் வேணும்னாலும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் ஜேபெக் கொடுத்துட்டு லொக்கேஷன் கொடுத்துட்றேன் பிக்சர்ஸில். இப்போது அடுத்த ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து ஆல்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன். அதை இங்கே சேம் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன விண்டோ இருக்கோ, என்ன ஆப் ஃப்ரண்ட்டில் இருக்கோ அதை மட்டும் பர்டிகுலராக கேப்சர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு நோட் பேட் வச்சுருக்கோம், நோட் பேடை வந்து தான் கேப்சர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், எம்எஸ் பெயிண்ட்னு டைப் பண்ணிக்கோங்க, ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். நோட் பேட் மட்டும் கேப்சர் பண்ணியிருக்கு. இப்போது அடுத்தது உங்களுக்கு இப்போது இந்த ப்ரௌசரை வச்சுட்டு ஆல்ட் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரௌசரோட பேஜ் மட்டும் கேப்சர் ஆகிருக்கும். அதை பெயிண்ட் ஓப்பன் பண்ணி மறுபடியும் பேஸ்ட் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ப்ரௌசர் பேஜ் மட்டும் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ. தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா, விண்டோ கீயும் பிரிண்ட் ஸ்க்ரீன் கீயும் சேம் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பிக்சர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் பிக்சர் ஃபோல்டருக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்தது அப்படியே வந்துருச்சுங்களா, ஃபுல்லாக வந்துருச்சு. நான் மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இப்போ இதே எடுக்கிறேன் பாருங்கள், விண்டோ கீ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் ஆகிடுச்சுங்களா. இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. நம்ம போயிட்டு மேனுவலாக பெயிண்டில் பேஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட்டுக்குள்ளே போய் சேவ் ஆகிடும். ஓகேங்களா, 3 ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். 4வது ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். விண்டோஸ் கீயும் ஆல்ட்டு ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுக்கும்போது உங்களுக்கு அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடும். நம்ம விண்டோஸ் கீயும் பிரிண்ட் ஸ்க்ரீனும் கொடுத்தா எப்படி ஒரு ஃபோல்டரில் போய் சேவ் ஆகுதோ, அதே மாதிரி விண்டோ கீயும் ப்ளஸ் ஆல்ட் கீ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கீ கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்போட ஸ்க்ரீன் வந்து போய் சேவ் ஆகும். இந்த ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டில் இருக்குது, இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கு இல்லையா, இதை ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போ இதை மட்டும் கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோ கீ ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கீ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த ஃபோல்டர் மட்டும் அது கேப்சர் பண்ணி சேவ் ஆகிடுச்சு. இந்த கேப்சர்ஸ்னு ஒரு வீடியோக்குள்ளே கேப்சர்ஸ்ன்றதுக்குள்ளே உங்களுக்கு சேவ் ஆகிடும். மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கீ கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, விண்டோஸ் கீ ஷிஃப்ட் எஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள்,
இப்படி பண்ணோன்னா அது உங்களுக்கு கேப்சர் ஆகிடும். உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு கொடுத்துட்டு ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிட்டு நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ எம்எஸ் பெயிண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் உங்களுக்கு அது மட்டும் வந்துடும். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணுறோம், ரெக்டாங்குலர் மோட்ஸ். ரெண்டாவது ஃப்ரீ ஃபார்ம் மோட். ஃப்ரீ ஃபார்ம் மோட் எப்படின்னா நீங்கள் எது பர்டிகுலராக தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணி அதை மட்டும் பிரிண்ட் ஸ்க்ரீனாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாருங்கள், பிரிண்டில் காட்டுறேன். நம்ம அது வரைக்கும் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு தனியாக காமிச்சிடும். தெரியுதுங்களா? இப்போ அது வரைக்கும் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஃபார்மாக உங்களுக்கு எடுத்துக்கலாம். விண்டோஸ் கீ ஷிஃப்ட் எஸ் சேம் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டூல் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் பார்த்துட்டோம், ஃப்ரீ ஃபார்ம் மோட் பார்த்துட்டோம், மூணாவது ஆப்ஷன் விண்டோஸ் மோட் பார்த்துட்டோம். இப்போ விண்டோஸ் மோட்னா என்னென்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த விண்டோ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கேப்சர் பண்ணும் விண்டோட ஆப்ஷன். அப்புறம் விண்டோஸ் கீ ஷிஃப்ட் எஸ் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனோட கேப்சர் பண்ணிடும். ஸ்க்ரீனை ஃபுல்லாகவும் உங்களுக்கு கேப்சர் பண்ணிக்கலாம். கிளிப்போர்டு ஹிஸ்ட்ரி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். கிளிப்போர்டு ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்குறது, விண்டோஸ் கீயும் ப்ளஸ் வி கொடுத்தீங்கன்னா கிளிப்போர்டு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இங்கே வந்துடும். நம்ம இது வரைக்கும் என்னென்ன எடுத்தோமோ வந்துடும். இதை வந்து நீங்கள் பெயிண்ட் ஓப்பன் பண்ணி அதை ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கலாம். எம்எஸ் பெயிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஆகும். இதில் விண்டோ கீயும் ப்ளஸ் வி கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா இதையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எது வேணுமோ நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்போடு என்னென்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போயிடும். இப்போ எதுவுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஷார்ட்கட்டில் நீங்கள் அதிகமாக எதை யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.